நாடு முழுவதும் வழக்குகளை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி. உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை இந்து விரோத தீய சக்தி என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அவர் சபாநாயகராக இருக்க முடியாது. அதனால காரணம் என்ன, இவங்க நடத்தின முருகன் மாநாடு பழனியில அதுல யார் சீஃப் கெஸ்டா கடைசியில போய் பேசினது? சனாதன ஹிந்து தர்மத்தை மலேரியா கொசு டெங்கு கொசு மாதிரியா அழிப்பேன்னு சொன்ன நாடு முழுவதும் வழக்குகளை சந்திக்கின்ற ஹிந்து விரோதி தீய சக்தி. உதயநிதி ஸ்டாலின் தானே அங்க போனாரு. அதனால இந்த ஹோல் டிஎம்கே ஐடியாலஜியே ஹிந்து விரோதமானது. அதனால அவங்களுக்கான செய்தி. நன்றி. இன்னொரு விஷயம் இருக்குது. நம்ம மனோஜ்குமார் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காருல, அந்த கேரக்டர் நம்ம அப்பாவோட கேரக்டர் தான். அவர் முதல்ல இந்து சாமியார் தான். மதம் மாதிரி சீட் வாங்கியிருக்காரு. கடைசியில் வந்து திரும்பி சொல்றேன்ல. அதனால இந்த மதம் மாத்திர தீய சக்திகள் ஒருத்தன அவனோட மதத்தை மாத்துறதுங்கிறதே தீய எண்ணம், தீய சக்தி. அந்த இல்ல சார், யார் இருங்க சொல்றேன். என்ன விருப்பப்பட்டு மாறுங்க, என்ன விருப்பப்பட்டு மாறி இருக்காங்க? ஒரு ஆளை காட்டுங்க. நான் கேட்கிறேன். இப்ப சிவபுராணத்தை முழுசா படிச்சேன், ஹிந்து மதத்தை பத்தி நான் முழுசா படிச்சேன், நான் கன்வின்ஸ் ஆகல, அதனால நான் கிறிஸ்தவராவோ முஸ்லீமா ஆறேன்னு சொல்ற ஒரு நபர் சொல்லுங்க. அதனால நடிக்காதீங்கிறேன். ஊடக நண்பர்கள், இன்னமும் இந்த பொய்களை விலைக்கு வாங்காதீர்கள். திராவிடியன் ஸ்டாக் மனிதாபிமானம் இல்லாத தீய சக்திகளின் ஒட்டுமொத்த உருவம். ஆகவே இன்று தமிழகத்தில் நாம் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கின்ற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.